இப்போ ஆக்டிங், மாடலிங், ஃபுல் டைம் மோட்டிவேஷன், பிரேக்கப் பண்ணி விடுறது, பேட்சப் பண்ணி விடுறது. பானுமதிக்கு நிறைய இடத்துல அவங்களுக்கு சொத்து மதிப்பு அதிகமா இருக்கு. சென்னையில 2 சொந்த வீடு இருக்கு. பெங்களூர்ல வீடு எடுத்திருக்காங்க. ஊட்டியில நான் படிச்சதுனால ஒரு வீடு இருக்கு. அது வீடு இருக்கு. அப்புறம் ஒரு ரெசார்ட் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலி ஹாப்பிராஜ் வந்துட்டு எனக்கு நோ ஐடியா. எனக்கு கால் வந்தது, ஆடிஷன்லாம் எதுவுமே இல்லை. சும்மா பிராங்க் கால் பண்றாங்க, ஏதோ காஸ்டிங் டைரக்டர் கால் பண்ணிட்டு நம்மள சும்மா இந்த மாதிரி தூண்டி விட்டுட்டு இருக்கான். நம்ம டிப்ரெஷன் டைம்ல ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இக்னோர் பண்ணேன். ஆக்சுவலி தெரிஞ்சவங்க தான் ஆக்சுவலி எனக்கு எந்த விஷயமும் பண்ணல. டு பி ஆனஸ்ட், எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே வந்துட்டு கங்க்ராட்ஸ் இல்லை நான் பார்த்தேன். ரொம்ப 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 க்ளோஸ் பீப்புள். லைக் நான் செட்ல பார்க்கும்போது ஹீ very normal person who's into the crowd, who wants to get involved, very sincere person. திரைமலை நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான இன்ஸ்டா செலிபிரிட்டி மட்டும் இல்ல, இன்ஸ்டா கிரஷ்னே சொல்லலாம். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவ்வளோ பெரிய கியூட்டான ஒரு ஆள் தான் நம்ம கூட கெஸ்டா வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம். ஸோ பானுமதி அவங்கள தான் நாங்கள் வெல்கம் பண்ணியிருக்கோங்கிறது நாங்கள் சொல்லி தான் தெரியணும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். ஐயோ, அந்த அளவு ஒரு பெரிய செலிபிரிட்டி. ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க? ரோஸ்ட் பண்ணுவாங்க என்ன இப்போ கமெண்ட்ஸ்ல. ஓகே. ஸோ பானுமதி அப்படின்னு சொன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள், நிறைய பார்வைகள், நிறைய கருத்துகள் இருக்கு. ஸோ பானுமதியோட நான் மீடியா சைடு கேட்காம பானுமதியோட பர்சனல் லைஃப்குள்ள கொஞ்சம் நம்ம போலாமே. ஸோ யார் பானுமதினா? பானுமதி வந்துட்டு எனக்கே தெரியல, அப்பப்போ மாறிட்டே இருப்பேன். நார்மலா இப்போ காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய காலேஜ் ஷிஃப்ட் ஆகி இப்போ பெங்களூர்ல ஒரு காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் வந்துட்டு போர்டிங் ஸ்கூல், 4th to 12th வரைக்கும் போர்டிங் ஸ்கூல்ல படித்தேன். இப்போ ஆக்டிங், மாடலிங், ஃபுல் டைம் மோட்டிவேஷன், பிரேக்கப் பண்ணி விடுறது, பேட்சப் பண்ணி விடுறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து உங்களை பத்தி பேசும்போதோ கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போதோ வந்துட்டு இல்லை லைக் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவங்க வந்துட்டு இப்போ படிச்சு முடிச்சிட்டாங்க, காலேஜ் முடிச்சிட்டாங்க, ஒர்க் பண்றாங்க, அது மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க காலேஜ் சொன்னது எங்களுக்கு ஷாக் ஆகுது. ஸோ இப்போ பார்க்க கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருப்பேன். ஒரு 26 அப்படின்னு. நான் எனக்கு 22 வயசு தான் ஆச்சு. 3rd April தான் 22 ஆனேன். ஸோ பிரச்சனை இல்லை. உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு எப்படி தெரியுமா தோணுது, என்னடா ஒரு ரொம்ப மெச்சூரா இருக்காங்க, ஆனா ஒரு வயசு கம்மியா சொல்றாங்களே, நம்மள மெச்சூர் ஆனா கூட வந்துட்டு ரொம்ப சின்ன லைக் நாங்க மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி நிறைய பேர். நீங்க குழந்தை மாதிரி தான் அங்க இருக்கீங்க ஏன் முன்னாடி. நான் பார்க்க மெச்சூர்டா இருப்பேன் ஆக்சுவலி. அது the way I carry myself, dressing, face, அதனால இருக்கலாம். ஸ்கூல்ல ரொம்ப கன்றாவியா தான் இருந்தேன். போட்டோலாம் பாத்தீங்கன்னா போகும்போது கொடுத்துட்டு போகணும். அந்த போட்டோலாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு போனோன்றீங்களா? கண்டிப்பா. சரி, ஓகே, விடுங்க. இதுக்கப்புறம் என்னத்த இருக்கு மறைக்கிறதுக்கு. அதெல்லாம் தாண்டி வந்து பானுமதிக்கு நிறைய இடத்துல அவங்களுக்கு சொத்து மதிப்பு அதிகமா இருக்கு. லேக்ஸ் கணக்கா வந்து ஷூட் பண்ற கேக்குறாங்க. லைக் நிறைய வீடு, பெங்களூர்ல 3 வீடு, சென்னையில் 2 வீடு எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே அதெல்லாம்? சத்தியமா என் காதுல இது வரவே இல்லைங்க. எனக்கு இது நோ ஐடியா. கழிவு மட்டும் தான் ஊத்துவாங்க கமெண்ட் செக்ஷன்ல. இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வீடு இருக்கு, சென்னையில 2 சொந்த வீடு இருக்கு. இன்னும் ரெண்ட்ல இருந்துச்சு. இப்போ வீடு வாங்குற மாதிரி பிளான்ஸ். பெங்களூர்ல வீடு எடுத்திருக்காங்க. ஊட்டியில நான் படிச்சதுனால ஒரு வீடு இருக்கு. அது வீடு இருக்கு. அப்புறம் ஒரு ரெசார்ட் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலி, சொந்த ஊடு திருநெல்வேலி, எங்க மம்மி சைடு. அதனால அங்க ஒரு வீடு இருக்கு. இப்ப நீங்க மட்டும் தான் வீட்ல சிங்கிள் இல்ல பிரதர்ஸ்? தங்கச்சி இருக்கா எனக்கு. அவளும் பெங்களூர்ல தான் படிக்கிறா. சோ சரி, ஓகே, இதுங்களை எங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்கிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ படிக்க அந்த ஒரு இதில் போது நம்ம கரியர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருப்போம். வீட்லேயுமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்களா இந்த ஃபீல்டுக்கு? எங்கள் வீட்டில் வந்துட்டு சரி சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பயங்கரம் பயம் இருந்தது. ஐ திங்க் ரீசெண்டாவே ஒரு 3 months பேக்கே
செம்ம பயம். ஐயோ இது தேவையில்லாத வேலைடி, ஏன்டி இதெல்லாம் பண்ணணுமா, யோசி 100 வாட்டி யோசிச்சு என்ன யோசிச்சு ஒன்னும் பண்ணல வாழ்க்கையில. இப்ப நான் யோசிக்காம ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சதை பண்றேன், ஒன்னும் அது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருந்தேன். அது ஓகே இவ ஸ்ட்ராங்கா அதை ஃபேஸ் பண்றாளே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு வீட்லயே என்ன பார்த்து ப்ரௌடா தான் ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுக்கு மேல என்ன வேணும், அவ்வளவுதான். எங்க மம்மி வருடா இல்ல. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமா வந்துட்டு ஒரு பிக் ஸ்க்ரீன்ல உங்களை நாங்க பார்த்து வியந்து போயிருந்தோம். ஸோ ஹாப்பி ராஜ், ஸோ அந்த வாய்ப்பு அந்த படங்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஹாப்பி ராஜ் வந்துட்டு எனக்கு நோ ஐடியா. எனக்கு கால் வந்தது, ஆடிஷன்லாம் எதுவுமே இல்ல. சும்மா பிராங்க் கால் பண்றாங்க, ஏதோ காஸ்டிங் டைரக்டர் கால் பண்ணிட்டு நம்மள சும்மா இந்த மாதிரி தூண்டி விட்டுட்டு இருக்கான், நம்ம டிப்ரெஷன் டைம்ல ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இக்னோர் பண்ணேன். ஆக்சுவலி அவங்க என்ன நிறைய காண்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, நாளைக்கு ஷூட்டிங் வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. உண்மையிலேயே இப்படி ஒண்ணு நடக்குதான்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் சீக்வன்ஸ்க்காக ரிஹர்சல் கூப்பிட்டுருந்தாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. பார்த்தா உண்மையிலேயே ஒரு சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாவே எடுத்துக்கலங்க. பிகாஸ் இப்போ என்ன ரோல், ஓகே ஒரு பாட்டா ஹீரோ அண்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. பெருசா அதை நான் எக்ஸைட்டும் ஆகல, பெருசா யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை, கடைசி வரைக்குமே சொல்லலை. நான் பெருசா ப்ரொமோஷன் கூட கொடுக்கல. நான் வரேன்றதே யாருக்கும் தெரியாது. அந்த டீமுக்குள்ளேயும் நான் எந்த போட்டோஸும் எடுத்துக்கல. போவேன், அட்டன் பண்ணுவேன், பட் நான் காமிச்சிக்கல நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு. எதுக்கு நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, போயிட்டு அப்புறம் வரல அப்படின்னா எதுக்கு, நம்ம ரொம்ப ஹோப் வச்சுக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். டப்பிங்லாம் கூப்பிட்டாங்க, அப்புறம் எல்லாராலையும் வர முடியலன்னு சொல்லிட்டு அதை எப்படியும் அவங்க ரன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஷூட்டிங் இருந்தது, ஒரு 3-4 நாள் இருந்துச்சு. கௌரி மாமாவோட தான் ஃபுல்லா எனக்கு சீன்ஸ் இருந்தது. எனக்கு ஆடவே வராதுங்க, இடுப்பு ஆட்டுறதை தவிர வேற எதுவுமே வராது. மணியானா தான், எம்மா நீ ஆடலன்னா அடி வாங்கிருவேன்னு சொல்லி என்னை எப்படியோ அடிச்சு திட்டி ஆட வச்சுட்டாங்க. மணியானாவிலதான் நான் இங்க இருக்கேன்னா சத்தியமா. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கியூட்டான ஒரு டீம், புதுசு, பியாண்ட் பிக்சர்ஸ் புதுசா எடுத்து ஷார்ட்டா கொஞ்சம் டைம் தான் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க. எல்லாருமே நோ பிரேக் தான், நோ பிரேக்ல தான் ஓடுச்சு. ஆனா ஓகே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வீட்டுல உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேற ஒரு சைட்ல இருந்தேன். இது எனக்கு ஒரு டைவர்ஷனா இருந்தது. ஸோ நான் இது வந்துட்டு ஃபேமஸ் ஆகும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமே இல்லை. ஓகே ஏதோ ஒன்று வேற ஏதோ பண்றோமே ஒரு 2-3 நாள் அப்படின்னு போச்சு. அப்புறம் ரிலீஸ் அப்போ எனக்கே ஆஹா வாவுடா, நம்ம என்ன இவ்வளவு டிப்ரெஷன்லயே கொஞ்சம் பாக்குற மாதிரி தான் இருந்திருக்கும் ஸ்கிரீன்ல, மேக்கப்லாம் போடாமன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தா போதும்பா, அது போதும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தான் போய் பார்த்தேன் படம். எங்க அம்மாலாம் செம்ம ஹாப்பி. அப்ப கூட நான் படம் ரிலீஸ் ஆயிட்டு நான் வெளியில வர வரைக்கும் கூட எனக்கு ஹோப்பே கிடையாது. என்ன இப்போ இதுல என்ன நம்ம ரீல்ஸ் போட்டு இவ்வளோ இதுவே நிறைய பேருக்கு தெரியாது, தெரியணும்ட்டு பண்ணல. பட் எனக்கு ஆக்டிங் பண்ணணுன்றது பேஷன் கிடையாது. பட் நம்மளுக்கு வருது. ஸோ வர்ற ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணி அதை அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகணும். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது கானால இருந்து இப்போ ஹாப்பி ராஜ். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். ஓகே தெரிஞ்சவங்க தான் ஆக்சுவலி எனக்கு எந்த விஷயமும் பண்ணல. டு பி ஆனஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே வந்துட்டு கங்க்ராட்ஸ் இல்லை நான் பார்த்தேன், ரொம்ப 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 க்ளோஸ் பீப்புள், லைக் நான் டெய்லி கால் பண்ணி புலம்பிட்டு இருக்கிற பீப்புள், எனக்கே தெரியாம அவங்க சும்மா படம், அவங்க கிட்ட கூட நான் சொல்ல படம் போய் பார்க்கணும்னு, எல்லாம் மூவி ஃப்ரீக்ஸ் அவங்கலாம். என்னம்மா நீங்க இங்க என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் தெரிஞ்சவங்க ஜீரோ. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, ஓகே ரிலேட்டிவ்ஸ், அடுத்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிய கூட தெரியல அவங்களுக்கு தெரியுமான்னு. ஆனா ரேண்டம் பீப்புள் எங்க இருந்தோ அவங்களாம், அது எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி பெட்டரா இருந்தது. ஏன்னா மோஸ்டா தெரிஞ்ச சர்க்கிள்ல வந்துட்டு சொல்றது நான் டிசப்பாயிண்ட் ஆகல, கண்டுக்கல. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருந்துச்சு. தெரிஞ்சவங்க ரொம்ப டெய்லி பேசிட்டு இருக்கவங்க கூட எனக்கு யாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லைன்னா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்றது கூட சொல்ல. ஆனா தெரியாதவங்க கிட்ட இருந்து எனக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். ஆனா எனக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் டே ஓகே படம் ரிலீஸ் போச்சு, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அப்படின்னு எனக்கு போகவே என்ன தெரிய வரும்போது ஓகே ஒரு நாள் நான் உண்மையிலே ஹாப்பி டியர்ஸ் வந்துச்சு, அழுதேன். ஓகே நம்ம இவ்வளவு கஷ்டத்துலயும் ஏதோ ஒரு சின்னதா கூட நினைச்சிட்டு இருந்தோம். ஜிவி சார் படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. நம்மளுக்கு டைலாக்லாம் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆட வேற வச்சிருக்காங்க.
சுத்தமா வராத ஒரு விஷயம். அப்போ நம்மளுக்கே ஒரு கைத்தட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி. ஸோ உங்க கூட அந்த ஒரு குறிப்பிட்ட சீன்ல இருந்தவங்க, ஸோ ஒரு முக்கியமான ஒரு பயணத்துல சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப லெஜெண்டோட ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான் அவங்க ஒருத்தவங்க, முக்கியமானவங்க. ஸோ அவங்க கூட நீங்க ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு அவங்க நெறைய விஷயங்கள் கத்துக் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. ஓகே. ஸோ பேசிக்கா ஷீ இஸ் லைக் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள். நான் அவங்க கிட்ட பேசும்போது இட் ஃபெல் லைக் ஷி வாஸ் ஆல்சோ கான் த்ரூ அ லாட் ஆஃப் ஹார்ட் திங்ஸ் இன் லைஃப். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது பெருசா ஒரு ரேப்போ இல்ல. அதுக்கப்புறம் கூட தானே டிராவல் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ வி ஸ்டார்ட் டாக்கிங். அண்ட் செகண்ட் டைம் ஷூட் பண்ணும்போது ஷீஸ் லைக், என்னம்மா நீ அழுதே ஒல்லி ஆயிட்டியா? லைக் ஓகே தெரியுதா அப்ப என் மூஞ்சிலே அப்படின்ட்டு. ஷீஸ் லைக், அப்புறம் கேட்குறேன், ஆக்சுவலி கேலரிஸ் பர்ன் ஆகுமா நம்ம அழும்போது? ஷீஸ் லைக் வெரி பேட்லி. எனக்கு அது ஃபீல் ஆகும். நான் ரொம்ப க்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா அடுத்த நாள் ரொம்ப சப்பையா தெரியும். ஏற்கனவே ஒரு சப்பை தான், அது வேற விஷயம். இன்னும் சப்பையா தெரியும். ஸோ அது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க சொல்றாங்க. தென் ஷீஸ் லைக், வாட் மென் இஷ்யூஸ்? ஐம் லைக் யா சார்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னோடனே அதுல தான் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கு. அண்ட் ஷீ டிட் லவர். ஸோ அதை பத்தி நாங்கள் பேசிட்டு இருப்போம். அதை தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். உண்மையிலே ஷீ டிட் அ கிரேட் ஜாப் இன் லவர். ஐ திங்க் ஹாப்பிராஜ் இதுக்கப்புறம் பண்ணுவாங்களோ இல்லையோ, இப்போ கௌரினா லவ்வர்ன்ற ஒரு இது இருக்கும். அண்ட் டு பி ஆனஸ்ட், டில் தி எண்ட் ஷி வாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் டு மீ அண்ட் டில் நவ் ஷி இஸ் இன் டச் வித் மீ. ஸோ நைஸ். ஸோ கௌரி அவங்கள பத்தி உங்ககிட்ட, ஏன்னா உங்க கூட இப்போ இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க. ஸோ நம்ம லவ்வர்ல ஒரு எமோஷனல் லைக் ஸ்ட்ராங் லைக் அவங்கள பத்தி நிறைய பேசலாம். பட் ஹாப்பிராஜ் அப்படிங்கும்போது ஒரு ஃபன்னி லைக் இவங்களாக கௌரியா அப்படின்னு சொல்லி நாங்களே வியந்து பார்த்தோம். ஸோ பர்டிகுலர் அவங்க பர்சனலுமே அவங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க, இல்லை ரொம்ப எமோஷனலாக கேரக்டர் அவங்க. ஷீ இஸ் பேலன்ஸ்ட். லைக் ஐ திங்க் ஷீ இஸ் பின் ஆல் திஸ் எல்லாமே இருந்திருக்காங்க. அட் திஸ் பாயிண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் லேர்ன்ட் அ லாட், பீயிங் இன் மீடியா, பர்சனல் லைஃப் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஷீ இஸ் லைக் ஓகேடா இவ்வளோதானா, ஐ வில் டூ இட். ஷீ டசன்ட் கிவ் அப். அண்ட் அவங்கள நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, லைக் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, when I'm seeing her profile, she's doing a lot of things. She's getting a lot of opportunities. And அவங்களோட ஐ திங்க் her native is Telugu, I mean Hyderabad நினைக்கிறேன். She's doing a lot, not only in Tamil. So she's doing great. அதே மாதிரி தான் ஜிவிஸ் வரும். ஸ்டோரியை திறந்து பார்த்தா மியூசிக்கா வரும், எங்க எப்போ வருதுன்னே தெரியாது. he is also doing great. அந்த மாதிரி இந்த மூவில நிறைய நியூ ஃபேஸஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நம்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் யாருக்குமே இங்க ஸ்பேஸ் கிடைக்கலன்னே சொல்ல முடியாது. எல்லாரும் ஆக்சுவலி தெரிஞ்சாங்க. அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. ஓகே. ஸோ இதில் ஜிபி சார் உங்களுக்கு பார்க்குறக்கும் அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜிபி சார் வந்து ஒரு விஷயத்துல ஃபேமிலியாக வந்து பிரேக் ஆன ஒருத்தர் தான். பட் அவருக்கு அந்த ஒரு வழிகள் தாண்டி அவருக்கு அந்த மியூசிக் தான் ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னு சொல்லி ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு? ஆக்சுவலி அவருக்கு எனக்கு பர்சனலாக தெரியாது. பட் நான் அவரோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது he is told how much he loves his daughter and how much he wants to balance that and his work அப்படின்னு. நான் செட்ல பார்க்கும்போது he very normal person who's into the crowd, who wants to get involved, very sincere person. அவரோட அவருக்கு கொடுக்குற அந்த ஸ்பாட் லைட்டை வந்துட்டு நல்லா he will use it. சூப்பர். அந்த மாதிரி ஒரு பர்சன். ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு ஸ்மைல், எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசணும், ஒரு மாதிரி ஓகே அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலி செட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான். த வைப் இஸ் லைக் தட். எல்லாரும் ஒரு மாதிரி அந்த ஃபேஸ்ல தான் இருந்தோமா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பார்த்த வரைக்கும் இதுதான். ஸோ ஜிவி சார், யா ஹீ இஸ் திஸ் பர்சன் நீங்கள் சொன்ன மாதிரி ஹூஸ் not a failure in his personal life but learned a lot and ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் நான் இப்போ கூட நேற்று கூட பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்டர்வியூவில் he's told about how much he's into giving love to his daughter and அதுதான் his first priority and music for film also. அது என்னது திவ்யா மேமோட பேச்சுலர், அதுலேருந்து அவங்களோட பெரிய ஃபேன். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸ்க்குலாம் நம்ம அவரோட சாங்ஸ் தான் டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோடது. டு பி ஆனஸ்ட், சாங்ஸ் அவரோட லவ் சாங்ஸ். சூப்பர்.